குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பேப்பரில் தியரி ஆஃப் மேட்ரிசஸ் செக்ஷனில் உள்ள தியரம்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தியரம் என்னது அப்படின்னா, எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ can be expressed uniquely as the sum of symmetric and skew symmetric matrix. ஸோ அதாவது எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸையும் நம்ம சம் ஆஃப் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸாகவும் அண்ட் ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸாகவும் எழுத முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே போன கிளாஸில் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு கிடைச்சதுன்னா அது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதுவே ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிடைச்சதுன்னா அது ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சம் ஆஃப் சிம்மெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ நம்ம ஏங்கிறத ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஏங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸும் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏன்னா ஏ சிம்மெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா கேஏவும் சிம்மெட்ரிக் அப்படின்ட்டு நம்ம ஒரு தியரமில் படிச்சிருக்கிறோம். இங்கே கேக்கு பதிலாக 1/2ன்னு இருக்குது, ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஏ சிம்மெட்ரிக்னா கேஏ சிம்மெட்ரிக் அப்படிங்கிறதுனால ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சிம்மெட்ரிக்னா 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸும் சிம்மெட்ரிக். ஸோ சிமிலர்லி ஒரு ஏங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது ஸ்கியூ சிம்மெட்ரிக். இதுவும் தியரம் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சிம்மெட்ரிக் அப்படின்னா 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸும் ஸ்கியூ சிம்மெட்ரிக்காக இருக்கும். அதாவது ஏ ஸ்கியூ சிம்மெட்ரிக்னா கேஏ ஸ்கியூ சிம்மெட்ரிக் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த லைனும் கிடச்சிரும், இந்த லைனும் கிடச்சிரும். இதெல்லாம் நோன் தியரம்ஸ்லேருந்து நம்ம சொல்லக்கூடியது. இப்போது ஏ அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ண மேட்ரிக்ஸை நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 1/2 ஏ டிரான்ஸ்போஸ், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 1/2 ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இது போக 1/2 ஏ 1/2 ஏ சேர்ந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணால் ஏன்னு கிடச்சிரும். ஸோ ஏவை இப்படி எழுத முடியும். ஸோ இதை தான் சிம்மெட்ரிக்னு சொல்லியாச்சு, இதை ஸ்கியூ சிம்மெட்ரிக்னு சொல்லியாச்சு. தஸ் ஏ கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் த சம் ஆஃப் சிம்மெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா யூனிக்னஸ். ஸோ யூனிக்னஸ்ங்கிறது லெட் ஆர் ஈக்குவல் டு எஸ் லெட் ஏ ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் எஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். வேர் எஸ் இஸ் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஆர் இஸ் ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் we claim that S is equal to A plus A transpose and R is equal to 1/2 into A minus A transpose அப்படின்ட்டு சொல்லணும். அதாவது எஸ்ஸோட ஃபார்மேட்டே இப்படி தான் இருக்கும், ஆரோட ஃபார்மேட்டே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ அது சொல்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் எஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதி வச்சுருக்கிறோமா? ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் எஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதை இடம் மாற்றி எழுதிங்க. ஆர் ப்ளஸ் எஸ்ஸை எஸ் ப்ளஸ் ஆர் அப்படின்ட்டு எஸ் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் ஆர் டிரான்ஸ்போஸ். பட் எஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஏன் இந்த எஸ்ஸை நம்ம என்னென்னு எழுதி வச்சுருக்கிறோன்னா சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு எழுதி வச்சுருக்கிறோமா? அப்போ எஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸா. அதை மாதிரி ஆரை என்னென்னு எழுதி வச்சுருக்கிறோன்னா ஸ்கியூ சிம்மெட்ரிக்னு எழுதி வச்சுருக்கிறோமா? அப்போ ஆர் ஸ்கியூ சிம்மெட்ரிக்காக இருந்தால் ஆர் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆரா. அப்போ உங்களுக்கு என்னது கிடச்சிரும் அப்படின்னா எஸ் மைனஸ் ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு என்னது ஏவை நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஆர் அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். ஏ டிரான்ஸ்போஸ் இப்போது எஸ் மைனஸ் ஆர் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும், 2sன்னு வருமா?
அப்போ S is equal to 1/2 into A plus A transpose அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ சிமிலர்லி ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ A minus A transpose is equal to 2R அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ R equal to A minus A transpose அப்படிங்கிறது வந்துடும். Thus S and R can be uniquely written as 1/2 into A plus A transpose and 1/2 into A minus A transpose. அப்போ யூனிக்னஸ் வந்து ப்ரூவ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு தியரம் பார்த்தீங்க அப்படின்னா let A and B be skew symmetric. Let A and B be skew symmetric matrices of order n, then A plus B is skew symmetric. A வந்து skew symmetric இருந்தால் A plus B வந்து skew symmetric அப்படின்ட்டு சொல்லணும். A skew symmetric இருந்தால் KAவும் வந்து skew symmetricனு சொல்லணும். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம மேலே உள்ள தியரத்தையே யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த தியரம் மூலமாக தான் மேலே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? தேர்டு சப்டிவிஷன் என்னதுன்னா A பவர் 2n வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குது. A பவர் 2n + 1ங்கிறது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா வேர் n இஸ் எனி பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ A பவர் ஈவன் பவர் ஏக்கு ஈவன் பவர் இருந்ததுன்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. அதே ஏக்கு வந்து ஆட் பவர் இருந்ததுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் A பவர் 4 அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். A பவர் 5 அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். இதை தான் வந்து நம்ம தேர்டு சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, இதுக்கு லெட் A and B be skew symmetric matrices அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஏயும் சரி பியும் சரி ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ இப்படின்னா A plus B the whole transpose என்னது கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்கணும். A plus B the whole transpose A transpose plus B transpose னு எழுதிக்கலான்னு தெரியும். A skew symmetricங்கிறதுனால A transpose is equal to minus A, B skew symmetricனா B transpose is equal to minus B. அப்போ இதுலேருந்து மைனஸ் நீங்கள் பொதுவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு A plus B அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ A plus B the whole transpose is equal to minus of A plus Bன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இதுதானே ஸ்கியூ சிமெட்ரிக்கோட டெஃபினிஷன். அதுபடி A plus Bயை வந்து நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மாதிரி தான். ஸோ KA வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லணுமா? A வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கா? இப்போ KA த ஹோல் டிரான்ஸ்போஸ் இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா K இன்ட்டு A டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம். ஏன்னா K வந்து கான்ஸ்டன்ட்டு தானே. ஸோ அதுக்கு டிரான்ஸ்போஸ் கிடையாது. ஆனால் A வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படிங்கிறதுனால A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A. அப்போது KA த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் KA அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. அதனால KA வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்ட்டு சொல்லிடலாம். தேர்டு சப்டிவிஷன் லெட் M be any பாசிட்டிவ் இன்டீஜர். எம்மை வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போது A பவர் M த ஹோல் டிரான்ஸ்போஸ் இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். A பவர் எம்மை வந்து எப்படி எழுதிக்கலான்னா A எக்ஸெட்ரா M டைம்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதாவது ஏவை இப்போ A ஸ்கொயரை வந்து A இன்ட்டு ஏன்னு எழுதுவோமா? A க்யூப்னா A இன்ட்டு ஏன்னு எழுதுவோமா? இதை மாதிரி A பவர் எம்னு இருந்தால் அதை ஏ எக்ஸெட்ரா M டைம்ஸ் வரைக்கும் எழுதிக்கிடுவோம் ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும்ல, AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ்னு அதை தான் அப்ளை பண்ண போகிறோம். பட் இங்கே எல்லாமே ஏங்கிறதுனால எல்லாமே A டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு வரும். மொத்தம் M வேல்யூஸ் இருக்கிறதுனால M டைம்ஸ் ஒரு A டிரான்ஸ்போஸ்னு. ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற A வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படிங்கிறதுனால A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ மைனஸ் ஏ எக்ஸெட்ரா M டைம்ஸ் வரும். ஸோ M டைம்ஸ் இருக்குதா, எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குதா? ஸோ M டைம்ஸ்லேருந்து மைனஸ் எல்லாம் பொதுவாக நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா -1 to the power M அப்படின்ட்டு கிடைக்கும். அகைன் ஏக்கும் வந்து பவர் M. அதாவது இது எப்படி எழுதியிருக்கிறோன்னா -A ஹோல் டு த பவர் Mன்னு எழுதியிருப்போம். இதை தான் மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோன்னா -1 to the power M into A to the power M அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இதுக்கு எம்முக்கு வந்து நீங்கள் ஆட் வேல்யூ போடுங்க. எம்முக்கு வந்து சப்போஸ் 3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து -A³ அப்படின்ட்டு கிடைக்கும். அதே எம்முக்கு வந்து ஈவன் போட்டிங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு போட்டிங்கன்னா -1/4 வந்து +1னா அப்போ A to the power 4 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஈவன் பவர் போட்டிங்கன்னா இது ஈவன் மல்டிப்புளாக இருக்கும். ஆடு பவர் போட்டிங்கன்னா மேலே வந்து ஆடு மல்டிப்புள் கிடைக்கும். அதனால தான் வந்து A
பவர் எம் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம்மே கிடச்சிரும். எப்போனா எம் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா. அதே மைனஸ் ஏ பவர் எம்னு கிடைக்கும் எப்போனா வந்து எம் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த தேர்டு சப்டிவிஷனும் வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ மைனஸ் ஏ பவர் எம்னு கிடச்சிதுன்னா இதை தானே வந்து நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் எப்போ இருக்குன்னா ஆடாக இருக்கிற கேஸில். ஆடை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்னா 2n+1 அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அதே ஏ பவர் எம் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம்னே கிடைக்குது. இதுதானே சிமெட்ரிக்கோட டெஃபனிஷன். சிமெட்ரிக் அப்போ எப்போ கிடைக்குதுன்னா ஈவனில் இருக்கும்போது கிடைக்குது. அப்போ சிமெட்ரிக்கை வந்து நம்ம 2n அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஹென்ஸ் ஏ பவர் 2nங்கிறது வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். அதே மாதிரி ஏ பவர் 2n+1ங்கிறது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து தேர்டு சப்டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபனிஷன் பார்த்திங்கன்னா வந்து எப்படி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்குதோ அதே மாதிரியே வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸை வந்து நம்ம இன் கேஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸில் தான் வந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்து ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ கான்ஜுகேட். ஸோ கான்ஜுகேட்டை வச்சு தான் வந்து நம்ம ஹெர்மிஷியனை பேசுவோம். ஸோ அதனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸில் தான் வந்து ஹெர்மிஷியன் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ நீங்கள் இடத்த மாற்றினாலும் அந்த கான்ஜுகேட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது ஏஐஜே, அதாவது A12 அப்படிங்கிற இடத்த A21 அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம். 2n கான்ஜுகேட்டாக எழுதியிருப்போம். ஸோ அப்போவும் வந்து உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அதே வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகி நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை வச்சுட்டு ஒரு தியரம் என்னது அப்படின்னா லெட் ஏ பி த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ வந்து ஹெர்மிஷியனாக இருக்கும் எப்போன்னா ஏ ஈக்குவல் டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். இதே மாதிரி தான் நம்ம சிமெட்ரிக்கு பார்த்தோமா. ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு கிடச்சிதுன்னா அது சிமெட்ரிக். அதே ஏ ஈக்குவல் டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிடச்சிதுன்னா அது ஹெர்மிஷியன். அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு கிடச்சிதுன்னா அது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னு படித்தோமா. இதே மாதிரி தான் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிடச்சிதுன்னா அது ஸ்கியூ ஹெர்மிஷியன். அதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டாவது சப்டிவிஷன். ஸோ ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து சிமிலர் ப்ரூஃப் தான். எப்படி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு படித்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் இஸ் சிமிலர் டு அந்த தியரம் மாதிரியே தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் உள்ள ரிசல்ட் மாதிரியே தான் வரும். லெட் ஏ அண்ட் பி த ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர். ஸோ ஏயும் பியும் வந்து ஹெர்மிஷியனாக இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி வந்து ஹெர்மிஷியனாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அதே ஏயும் பியும் ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ப்ளஸ் பியும் வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருக்கும். இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் வந்து ஏ வந்து ஹெர்மிஷியனாக இருந்ததுன்னா ஐஏங்கிறது வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருக்கும். அப்படியே மாற்றி வரும். ஐயால் மல்டிபிள் பண்ணும்போது ஸ்கியூ வந்துடும். அதே ஏ ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருந்தால் ஐஏங்கிறது வந்து ஹெர்மிஷியனாக வரும். ஓகேவா. ஸோ ஃபிஃப்த்து சப்டிவிஷன் ஏ வந்து ஹெர்மிஷியன், கேங்கிறது வந்து ஏதோ ரியல் வேல்யூனா கேஏயும் வந்து ஹெர்மிஷியனாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸை கான்ஸ்டண்ட்டால் மல்டிபிள் பண்ணாலும் அது ஹெர்மிஷியன். சிமிலர்லி ஏங்கிறது ஸ்கியூ ஹெர்மிஷியன், கேஏங்கிறது வந்து ரியலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு கேங்கிறது ரியலாக இருந்ததுன்னா கேஏவும் வந்து ஹெர்மிஷியன். ஸோ இது வந்து சிக்ஸ்த்து சப்டிவிஷன். செவன்த்து சப்டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏயும் பியும் ஹெர்மிஷியனாக இருந்தால் ஏபி ப்ளஸ் பிஏங்கிறது வந்து ஹெர்மிஷியன். அதே வந்து ஏயும் பியும் வந்து இங்கே ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருந்துச்சு அப்படின்னா ஏபி மைனஸ் பிஏ வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மாதிரியே தான் இன்னொன்று. ஹெர்மிஷியனுக்கு சொல்லிட்டோன்னா ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கு சிமிலர். அதனால நம்ம வந்து 1, 3, 5, 7 மட்டும் பார்த்தா போதும். 2, 4, 6, 8 எல்லாமே வந்து சிமிலர் ப்ரூஃப். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பார்த்திங்க எப்படின்னா ஏயும் பியும் ஹெர்மிஷியனாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ப்ளஸ் பியை வந்து நம்ம ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதுக்கு ஏயும் பியும் ஹெர்மிஷியன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் எடுப்போம். ஏன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ ஈக்குவல் டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. அதுக்கு நம்ம என்ன எடுத்துருப்போம் அப்படின்னா ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் எடுத்து அது ஏக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கான்ஜுகேட்டை தனித்தனியாக பிரிச்சுக்கலான்னு தெரியும். அப்போ ஏ கான்ஜுகேட் ப்ளஸ் பி கான்ஜுகேட் த ஹோல் டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம். இப்போ டிரான்ஸ்போஸை உள்ளே ஆட் பண்ணோன்னா அது ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்
டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு எழுத முடியும். பட் ஏங்கிறது வந்து ஹெர்மிஷியன்கிறதுனால ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதே மாதிரி பி கான்ஜுகேட்டட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அதனால் உங்களுக்கு என்னது கிடச்சிரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. அதனால ஏ ப்ளஸ் பி இஸ் ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதே ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுவீங்கன்னா இது வரைக்கும் அப்படியே வந்துடும். பட் ஏ ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. பி ஹெர்மிஷியன்னா பி கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. இதுலேருந்து மைனஸை பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு வந்துடும். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதனால உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு கிடச்சிரும். இதுதான் வந்து ரெண்டாவது சப்டிவிஷன். ஸோ இது நீங்கள் அப்படியே எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஹெர்மிஷியனாக இருந்தால் ஐஏவை வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் சொல்லணும். ஸோ இதுக்கும் வந்து ஐஏ மைனஸ் ஆஃப் ஐஏ த ஹோல் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? இதை பொறுத்த வரையில் நம்ம என்னது மைனஸ் ஆஃப் ஐஏ த ஹோல் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்னு எடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு ஸ்கியூ ஹெர்மிஷியன் தானே தேர்டு சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணணும். ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா என்னது? ஐஏ the whole conjugate transpose is equal to minus of IA அப்படின்ட்டு கிடைக்கணுமா? இதுதான் டெஃபனிஷன் படி ஸ்கியூ ஹெர்மிஷியன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ நான் இங்கே என்ன கன்சிடர் பண்ணியிருக்கிறேன்னா மைனஸ் ஐஏ த ஹோல் கான்ஜுகேட்டுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ அப்போ இதை நான் வந்து ஐஏக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு சொன்னால் போதும். அதாவது நான் மைனஸை இந்த சைடு வச்சுருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஏன்னு நான் சொல்லிட்டேன்னா எனக்கு ஐஏ வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன்னு சொல்லிடலாம். ஸோ மைனஸ் ஐஏ த ஹோல் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ஸோ அப்போ இந்த வந்து கான்ஜுகேட்டை நான் வந்து ஏக்கு மட்டும் போட்டிருப்பேன். ஸோ ஏ கான்ஜுகேட் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஸோ மைனஸ் ஐக்கு கான்ஜுகேட் எடுத்தோன்னா ப்ளஸ் ஐ தான். அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வெளியில் முதல்ல இருக்குதா, அதாவது மைனஸ் ஆஃப் ஐஏ த ஹோல் கான்ஜுகேட்டுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்குது. இதை நான் எப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்னா மைனஸ் ஐஏ த ஹோல் கான்ஜுகேட்டுக்கு டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறேன். இது வந்து மைனஸ் ஐ கான்ஜுகேட் ஏ கான்ஜுகேட் த ஹோல் டிரான்ஸ்போஸ். மைனஸ் ஐக்கு கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா அது ப்ளஸ் ஐ, அப்புறம் ஏ கான்ஜுகேட்டு டிரான்ஸ்போஸ். ஓகேவா? பட் ஏ வந்து நம்ம ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். ஆனால் ஏ கான்ஜுகேட் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஐக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்க தேவை கிடையாது, ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் மட்டும் எடுப்போம். ஏங்கிறத வந்து ஹெர்மிஷியன்னு கன்சிடர் பண்ணியிருக்கணும். அப்போ ஏ கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு தெரியும். அப்போது உங்களுக்கு ஐ இன்ட்டு ஏ அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஓகேவா? திரும்ப பாருங்கள், நமக்கு என்னது கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிறது வந்து ஹெர்மிஷியன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஐஏங்கிறத வந்து நம்ம ஸ்கியூ ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு சொல்லணும். அதுக்கு நம்ம மைனஸ் ஆஃப் ஐஏ த ஹோல் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இதை கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். மைனஸை உள்ளே கொண்டுட்டு போயிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கான்ஜுகேட்டை தனித்தனியாக பிரிச்சிருக்கிறேன். அதுதான் மைனஸ் ஐ கான்ஜுகேட் ஏ கான்ஜுகேட் அப்படிங்கிறது. மைனஸ் ஐக்கு கான்ஜுகேட் எடுத்தோன்னா எனக்கு ப்ளஸ் ஐ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். இதுதான் கான்ஜுகேட்டோட டெஃபனிஷன். அப்புறம் ஏ கான்ஜுகேட் இன்ட்டு டிரான்ஸ்போஸ். இப்போ டிரான்ஸ்போஸ் கொடுக்கணும். ஸோ ஐக்கு டிரான்ஸ்போஸ் தேவை கிடையாது. அப்போ ஏ கான்ஜுகேட்டுக்கு மட்டும் டிரான்ஸ்போஸ் கொடுத்துருப்போம். ஏ வந்து ஹெர்மிஷியன் அப்படிங்கிறதுனால ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஐஏ அப்படின்ட்டு கிடச்சிரும். அதனால ஐஏவை வந்து நம்ம ஸ்கியூ ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த தேர்டு சப்டிவிஷன். சிமிலர்லி நீங்கள் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷனை வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஹெர்மிஷியனாக இருந்து கே வந்து ரியலாக இருந்துச்சு அப்படின்னா கே ஏவை வந்து ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு சொல்லணும். இது வந்து ப்ரூஃப் ஈஸி, அதனால நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிற மாட்டோம். ஸோ ட்ரை பண்ணுவோமா? என்னது கொடுத்துருக்குறாங்கன்னா கே வந்து ஏ வந்து ஹெர்மிஷியன், கே வந்து ரியல் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. கே ஏவை வந்து ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு சொல்லணுமா? KA the whole conjugate transpose is equal to KA அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா
ப்ரூஃப் வந்து முடிஞ்சுது. ஓகேவா? அப்போ KA த ஹோல் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் எடுப்போம். K வந்து ரியல் தான். ஸோ ரியல் நம்பருக்கு நம்மளால் கான்ஜுகேட் எடுக்க முடியாது. அப்போ K இன்ட்டு A கான்ஜுகேட் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கேக்கு கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால ஏ கான்ஜுகேட் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு மட்டும் எழுதிக்கிடுவோம். ஏங்கிறது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹெர்மிஷியனாக இருந்துச்சு அப்படின்னா ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ KA த ஹோல் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு KA அப்படின்ட்டு கிடச்சிருச்சா? அதனால KAவை வந்து நம்ம ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 5th சப்டிவிஷன். ஸோ இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால நான் ப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டேன். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் 6th சப்டிவிஷனையும் ப்ரூவ் பண்ணிக்க முடியும். 7th சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா A + Bயை வந்து நம்ம ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ AB + BAவை வந்து ஹெர்மிஷியன்னு சொல்லணும். அப்போ AB + BA த ஹோல் டிரான்ஸ்போஸை கன்சிடர் பண்ணுவோம். ஹோல் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கான்ஜுகேட் வரணும், விடுபட்டு போயிருக்கு. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சுட்டிங்கன்னா AB த ஹோல் கான்ஜுகேட் ப்ளஸ் BA த ஹோல் கான்ஜுகேட் மொத்தமாக டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கான்ஜுகேட்டை தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா A கான்ஜுகேட் B கான்ஜுகேட் ப்ளஸ் B கான்ஜுகேட் A கான்ஜுகேட் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். பட் A + B த ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் அந்த A டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் B டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கிடுவோமா? அதனால A கான்ஜுகேட் B கான்ஜுகேட் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் B கான்ஜுகேட் A கான்ஜுகேட் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் உள்ளே ஆக்ட் ஆக போகுது. AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதுபடி இதை B கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் B கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம். இது மல்டிப்புளில் வரும். ஓகேவா? இந்த இடத்துலையும் ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு B கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் நத்திங் பட் BA. ஏன்னா Bயும் Aவும் வந்து ஹெர்மிஷியன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது BA அப்படிங்கிறது வரும், இது வந்து AB அப்படிங்கிறது வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு AB + BA அப்படிங்கிறத சொல்லிடலாம். தேர்ஃபோர் AB + BA இஸ் ஹெர்மிஷியன் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இந்த தியரம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் தியரம் ஏயும் பியும் வந்து ஸ்கொயர் மேட்ரிசஸ் அப்படின்னா A + A டிரான்ஸ்போஸ் இஸ் ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு சொல்லணும். A - A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா A + A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிடுவோம்னா B அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ இதை வந்து B அப்படின்ட்டு எடுத்தோன்னா ரெண்டு பக்கமும் கான்ஜுகேட் எடுங்க. அப்போ B கான்ஜுகேட் உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா A + A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் த ஹோல் கான்ஜுகேட் அப்படின்ட்டு கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் A கான்ஜுகேட் ப்ளஸ் A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் த ஹோல் கான்ஜுகேட். திஸ் இஸ் நத்திங் பட் A கான்ஜுகேட் ப்ளஸ் A டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். A கான்ஜுகேட் த ஹோல் கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு A அப்படிங்கிறதுனால அப்போ உங்களுக்கு A கான்ஜுகேட் ப்ளஸ் A டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா B கான்ஜுகேட்டுக்கு டிரான்ஸ்போஸ் இப்போ எடுப்போம். B கான்ஜுகேட்டுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா என்னது? இதுக்கு தானே டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் எப்படி எழுதுவோம்? A கான்ஜுகேட் ப்ளஸ் A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு எழுதுவோம். இது A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். திஸ் இஸ் நத்திங் பட் A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் A அப்படின்ட்டு கிடச்சிருமா? அதுதான் இங்கே எழுதி வச்சுருக்கிறோம். பட் இதை தான் நம்ம B அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ நமக்கு என்னது கிடச்சிருச்சு அப்படின்னா B கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு B அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ Bயை வந்து ஹெர்மிஷியன் அப்படின்ட்டு சொல்லிடலாம். பட் B தானே இது. ஸோ A + A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஹெர்மிஷியன் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். சிமிலர்லி நம்ம வந்து செகண்ட் சப்டிவிஷனை வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ் இதை பார்த்தோம். ரெண்டாவது தியரம் வந்து A + B வந்து ஸ்கியூ சிமெட்ரிக், KA வந்து ஸ்கியூ சிமெட்ரிக், A⁴n சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் A⁴n + 1 ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுங்கிறத பார்த்தோம். தேர்டு வந்து ஒரு டெஃபினிஷனை பார்த்தோம்.
ஸோ டெஃபனிஷன் வந்து ஹெர்மிஷியனுக்கும் ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கும் டெஃபனிஷன் பார்த்தோம். ஸோ இதை வச்சுட்டு ஒரு தியரம், ஏ வந்து ஹெர்மிஷியனாக இருக்கணும்னா ஏ ஈக்குவல் டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னும், ஏ வந்து ஸ்கியூஸ் ஹெர்மிஷியனாக இருக்கணும்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னும். ஸோ இதுக்கு ப்ரூஃப் வந்து சிமிலர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 8 சப்டிவிஷன்ஸை வந்து இதில் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ஒரு பாதி மாதிரியே தான் இன்னொரு பாதி வரும். ஸோ நம்ம ஹெர்மிஷியனுக்கு எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருப்போம், ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கு எல்லாமே சிமிலர் ப்ரூஃப் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ லாஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா ஏ ப்ளஸ் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸுங்கிறது ஹெர்மிஷியன், ஏ மைனஸ் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸுங்கிறது ஸ்கியூ ஹெர்மிஷியன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த தியரம் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.